அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு கண்டகசனி விடுபடுகின்றது என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அஷ்டம சனி வருகின்றது என்று கவலைப்படக்கூடாது. எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் தெரிவிக்க வேண்டும். இந்த சனி பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு 8 கிரகம் 8ஆம் இடத்திற்கே வருகிறது. சனி பகவான் உங்கள் ராசி பிரகாரம் மறைகின்றார். கடகராசிக்கு மிகுந்த கெட்டவர். அதே நேரம் உங்கள் ராசிக்குள் அவரது நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் வியாபித்திருக்கிற காரணத்தால் பெரிய கெடுபிடிகளை, அனாவசிய தொந்தரவுகளை கொடுத்துவிட மாட்டார். மாறாக ஒவ்வொரு முயற்சியிலும், திட்டங்களிலும், முதலீடுகளிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே நல்ல பலன்களையே வாரி வழங்கப் போகின்றார். கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கி பாதியிலிருந்து கண்டகச்சனியால் நீங்கள் அனுபவிக்காத கஷ்டங்களா, நஷ்டங்களா, ஏமாற்றமா, இழக்காத பண இழப்புகளா, பணிபுரியும் இடத்தில் முதலாளி அதிகாரி உங்களிடம் வேலையை செக்கையாக பிழிந்து கொண்டு சம்பள நேரத்தின் போது அவருடைய கஷ்டத்தை சொல்லி உங்களை கலங்க வைத்திருக்கலாம். உங்கள் இல்லத்திற்குள் வாழ்க்கை துணை சதா நேரமும் ஏதாவது வசைபாடிக்கொண்டே முரண்பாடான வார்த்தைகளை உதிர்த்திருப்பார். உறவுகளே உங்களுக்கு எதிராக திரும்பியும் இருக்கலாம். உங்களுக்கு உரிமையானதை பறித்து கொண்டு உங்களையே யாராவது அதிகாரம் செய்திருக்கலாம். இதுவெல்லாம் உங்கள் ராசிக்கு கண்டகசனி ஏற்படுத்திய சிக்கல்கள், தொந்தரவுகள், அனாவசியமான மனக்கசப்பு, சங்கடங்கள். சிலருக்கு இதே கண்டகச்சனி நேரத்தில் எங்கு திரும்பினாலும் இனிமை, அற்புதமான வாழ்க்கை என்றபடி திருப்பங்களும் நடந்திருக்கும். காரணம், லக்னாதிபதி தசை அல்லது யோகாதிபதி தசை சரியான காலகட்டத்தில் ஏற்பட்டு சனி பகவான் 7ஆம் இட சஞ்சாரத்தின் போதே வியக்க வைத்திருப்பார். இவர்கள் பிறக்கும் பொழுதே கண்டகசனி அல்லது அஷ்டம சனியில் பிறந்தவர்களாக இருந்திருப்பார்கள். இவர்களுக்கு எந்த விதமான பெரிய கெடுதல்களையும் தடங்கல்களையும் ஏற்படுத்தி இருக்க மாட்டார். அதுதான் சனி பகவானின் அவருக்கே உரித்தான தனிபாணி. இப்பொழுது நிகழப்போகின்ற சனி பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பராசிக்கு வருகின்றது. அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகின்றது. இப்போது உங்கள் ராசிக்கு குரு பகவான் சரியில்லாத அமைப்பில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். இதுவரை இடைஞ்சல் கொடுத்த, பல வகையிலும் சங்கடங்களை ஏற்படுத்திய ராகு கேது கிரகங்கள்
கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அவர்களுக்கே உரித்தான யோகமான இடங்களில் அமர்ந்து சுக சௌகரிய அதிர்ஷ்ட பலன்களை கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். ஆக சுகத்தை, தாமதமில்லாத போஜனத்தை, இடையூறு இல்லாத காரிய வெற்றிகளை, சுகமான தூக்கத்தை, குடும்பத்தில் கோலாகலமான சந்தோஷங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சூரிய தசையோ, சந்திரன் மற்றும் செவ்வாய் தசை காலங்களோ ஜனன ஜாதக பிரகார அடிப்படையில் நடந்து கொண்டிருந்தால் அனைத்து விஷயத்திலும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு லக்னாதிபதி தசை நடந்து கொண்டிருந்தால் எல்லா கஷ்டங்களையும் மீறிய உயர்வு பலன்களை மட்டுமே அடையப் போகின்றீர்கள். இந்த ராசியை சேர்ந்த 45 வயது முதல் 65 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதான செயல்பாடு அவசியம். ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் வேகம் கூடாது. வருமானத்தை தக்க விஷயங்களில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். சேமிப்புகளில் நாட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். விரய செலவுகளை பார்த்து செய்ய வேண்டும். அதிகம் அறிமுகம் இல்லாத நபர்களோடு இணைந்து தொழில் முதலீடு, அயல் தேச பயணம், உபரி வருமான திட்டங்கள் போன்றவைகளை விலக்கிவிடுவது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக இடத்தில் ஒரு நாள் இருப்பது போல் மறுநாள் தொடராது. அதிகாரிகளால் வேலைச்சுமை அதிகரிக்கும். மற்றவர்களின் பணியையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். இதனால் இடமாற்றம் ஏற்படும் போது அதனை ஏற்றுக்கொள்வதே நல்லது. பெண்மணிகள் தங்களது இல்ல பணிகளின் பொழுது சர்வ கவனமாக ஈடுபடுவது நலம். பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க அனுசரித்து செல்வதும் உத்தமம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் உருவாகலாம். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். பொதுவில் இந்த சனிப்பெயர்ச்சியானது சொந்த வாழ்க்கையில் சில சோதனைகளை ஏற்படுத்த பார்த்தாலும் ஜனஜாதக பிரகாரம் இப்பொழுது சனி பகவான் வருகின்ற இடமான கும்பராசியில் சுக்கிரன், குரு, புதன் மற்றும் ராகு கிரகங்கள் உங்களது ஜாதக பிரகாரம் அமர்ந்திருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்லபடியான நடைமுறைகளே ஏற்படும். இந்த கடகராசி புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு 7ஆம் இட சனி பகவானால் எவ்வித பெரிய தொந்தரவையும் அனுபவிக்காமல் தான் நடை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோல அடுத்து வருகின்ற 13 மாதங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகின்றது. பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு வருகின்ற 2024 மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தான் நீங்கள் நினைக்கின்றபடி அதிர்ஷ்டகரமான சாதகமும் உயர்வுகளும், பொருளாதார ரீதியான மாற்றங்களும் ஏற்றங்களும், குடும்பத்திற்குள் இனிமை, மன மகிழ்ச்சிகளும், உத்தியோக ஏற்றங்களும், பதவி பணி விஷயங்களில் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகளும் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 2023 ஜூலை மாதத்திலிருந்து ஏகப்பட்ட திருப்தியையும், பயண இனிமைகளையும், குடும்பத்திற்கான ஏற்றத்தையும், பண வசதி உயர்வுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலைமை மேலும் அதிகரித்து அடுத்து வருகின்ற 2024 நவம்பர் மாதம் வரை சக்கை போட இருக்கின்றீர்கள். இந்த கடகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பேர்ச்சி கோவிலில் வீற்றிருந்து அருள் வழங்கும் வன்னி மரத்தடி சனீஸ்வரனை வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் ராகுகால வேளையில் ஸ்ரீ காலபைரவருக்கு 8 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய், மிளகு முடிச்சு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அனைத்தும் நன்மையே தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.